தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர் இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆறா அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு எவ்வளோ கட்டாயம்? அப்போ அந்த ஃப்ரீக்வன்சி ஒரு மனுஷனுக்கு கரெக்டாக அந்த 7 சக்கரலையும் அதே அளவில் போயிருந்துச்சுன்னா அவனோட பிரச்சனைகள் மேக்ஸிமம் தவிர்க்கப்படும். அது இன்பேலன்ஸாக இருக்கும்போது பல விஷயங்கள் நடக்கும். எதிர்மறை சிந்தனைகள் வரும்போது பல விஷயம் நடக்க தான் செய்யும். இது எளிமையாக இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஒரு டிவைஸ் மூலியமாக கண்டுபிடிக்கலாம். அப்போ ஒரு மனிதருக்கு 4 விதமான சக்கரங்கள் பாதிக்கப்படும் போது பிளாக் மேஜிக் சம்பந்தப்பட்ட நெகட்டிவ் எனர்ஜி அவன் உடம்புல அதிகமாகுதுன்னு அர்த்தம். அப்போ அந்த நெகட்டிவ் எனர்ஜியை குறைக்கக்கூடிய தன்மையுடைய ஃப்ரீக்வன்சி இருக்கு. இப்போ வச்சிருக்கிற டிவைஸில் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எவ்வளோ வாசனுடைய அளவு இருக்குது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இன்னொரு டிவைஸ் இருக்குது, ரெமெடி டிவைஸ் இருக்குது. அந்த ரெமெடி டிவைஸ் வச்சிங்கன்னா நீங்கள் வீட்டை வந்து இடிக்க வேண்டிய அவசியமோ மாற்றி அமைக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துடுச்சு, உங்கள் லைவ் போட்டோ பார்த்துருக்கோம். அந்த பாருங்கள், இதான் ரிப்போர்ட்டு. மூச்சு சம்பந்தமான பிரீத் சம்பந்தமான விஷயங்களில் சிறு சிறு சங்கடங்கள் இருக்கும். டிப்ரெஷன் கண்டிப்பாக இருக்கும். தன்னம்பிக்கை குறைவாக இருக்கும். அடுத்து எப்படி 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 வாழ போகிறோம், நம்ம அடுத்து எப்படி லீட் பண்ண போகிறோம் லைஃப்பை. வீட்டுக்குள்ளே ஒரு 5 பேர் இருக்கிறோம்னா 5 பேருக்கு வேறு வேறு கிரகங்கள் வேறு வேறு தசாபுத்தி வேலை செய்யும். இந்த சக்கரானுடைய அளவு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி பார்த்து அதை சரி பண்ணினே இருக்கும். அந்த அந்த டிவைஸுடைய வேலை அதுதான், வேறு எதுவும் அது தெரியாது. அதுவே ஆட்டோமேட்டிக்காக 360 அந்த டிவைஸ் நீங்கள் ஓட விட்டுடலாம். அது பாடி ஓடினே இருக்கும். திருவண்ணாமலையில் அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி இதுக்கான நிகழ்வு வைக்கிறோம். உங்கள் டேட் ஆஃப் பர்த் உங்கள் லைவ் போட்டோ கொடுத்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் கொடுத்துட்டு போகிறோம். கண்டிப்பாக முன்பதிவு அவசியம். இந்த ஒரு டிவைஸ் உங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா நிச்சயமாக வாஸ்து பிரச்சனை டோட்டலாக இருக்காது. அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யுது. ஏன்னா அந்த டிவைஸ் ஒன்று போதும், எதாவது ஆல்டர் பண்ண விஷயம் இல்லை. ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதின ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில ஜோதிடம் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நிறைய பயனுள்ள தகவல்களை நம்ம கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய பாலாறு சுவாமிகளையே இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை இன்னைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குமா. சக்ராஸை பத்தி சமீபத்துல பேசிடணும்னு நினைக்கிறேன் சார். நிறைய கேள்விகள் இருந்தது. இந்த ஆறா அப்படிங்கிறத பத்தியும் நிறைய பேருக்கு நிறைய விதமான புரிதல்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆறாக்குன்னு இப்போ நிறைய சென்டர்ஸ்லாம் இருக்குது சார். உள்ளே போயிட்டு வந்தாலே ஒரு 3000 5000 பக்கம் பெரிய தொகை அப்படிங்கிற பட்சத்தில் சில பேர் அதுக்கு போகிறதுக்கு விருப்பப்படுறாங்க. ஆனால் அவங்களுடைய நிதி நிலைமை காரணமாக போகாமலும் இருக்கிறாங்க. ஆறா அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு எவ்வளோ கட்டாயம்? அதை தெரிஞ்சுக்கிறது மக்களுடைய பொறுப்புன்னு நினைக்கிறீங்களா இல்லை கட்டாயம்னு நினைக்கிறீங்க? இல்லைம்மா, ரெண்டுமே அப்படி எதையுமே கட்டாயப்படுத்த முடியாதுமா வாழ்க்கையில். ஜோதிடம் அப்படின்றது அனைத்தையுமே உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம். கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் அது வேலை செய்யும், கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் வேலை செய்யும். நீங்கள் உணர்ந்தாலும் வேலை செய்யும், உணர்ந்தாலும் வேலை செய்யும். பிரபஞ்ச ரூல்ஸ் அதுதான். இப்போ தெய்வத்தை நான் நம்பிக்கையே இல்லைன்றவங்க வாழாமல் இருந்துடுறாங்களா? அவனும் நம்ம கூட சேர்ந்து பயணித்தான் இருக்காங்க. அது வேற ஒரு விஷயம். அது எப்படின்னா அவருக்கும் இறைவன் படி அளப்பார். அது அவங்களுடைய தன்மைகளோட விஷயங்கள், அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாத விஷயங்களேன். ரொம்ப எளிமையாக பிரச்சனைக்கு தீர்வு வேணும். நம்ம மக்களை எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டாக போக முடியாது. எல்லாருமே ஒரு மாதிரி எக்கனாமிக் சிக்கலில் பல்வேறு பிரச்சனை தேடி தான் வரான். ஒரு திட்டம் எதுக்கு வராங்க? ஒரு சொல்யூஷன் தேடி தான் வராங்க. ஏதோ ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்ற எண்ணங்கள் எல்லாருக்குமே உண்டு. நம்மளும் அப்படி தான் தேடி போன நபர் தான். நம்ம ஒன்றும் புதுசாக வந்து எங்கேருந்து வானத்துலேருந்து குச்சி இல்லை. நம்மளும் பல இடத்துல போய் பார்த்து பல ஆய்வுகள் பண்ணி குலதெய்வம் ரொம்ப முக்கியம், குலதெய்வத்தை பிடிங்கப்பா அப்படின்னு ஒவ்வொரு விஷயம் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, இப்போ இந்த பதிலையும் சொல்கிறேன். உங்களுக்கு எந்த பிரச்சனைக்கு தீர்வு வேணுனாலும் உங்களுக்கு குலதெய்வம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா தீர்வு கிடைக்கும். அது எதுவாக இருந்தாலும் சரி. நீங்கள் இப்போ நீங்கள் சொன்னீங்களா, ஒரு சில சென்டருக்கு போயிட்டு நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொன்ன நினைச்சாலும் கூட அந்த நோய் குணமாவுடைய தன்மை எனக்கு அதிகரிக்கணும்னா குலதெய்வத்தோட சப்போர்ட் இருந்தாலும் சீக்கிரமாக க்யூர் ஆகும், ரெக்கவரி கிடைக்கும். அதில் பேஸ்டுன்றது முதல்ல குலதெய்வம் தான். அதில் மாற்ற முடியாது, எல்லா விஷயத்துக்கும் பொருத்தம். இப்போ நான் அடுத்தடுத்த நிலைக்கு போகிறோம். இப்போ ஏதாவது ஒரு சொல்யூஷன் மக்களுக்கு வேணும். அப்போது இந்த பிரபஞ்ச ரூலை நம்ம கனெக்ட் பண்ணுறோம். பிரபஞ்சம் எல்லாமே எதுவும் கிடையாது, கிரகங்கள் எல்லாமே எதுவும் கிடையாது. நம்ம சொல்லக்கூடிய நம்மள எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் கிரகத்தை மீறி எதுவுமே கிடையாதுமா. எல்லாமே கிரகம் தான். அப்போது ஒரு மனிதனோட உடலில் 7 சக்கரங்கள் இயங்குது. அப்போ 7 சக்கரங்களுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சின்னு ஒரு லெவல் இருக்குது, ஒரு எண் இருக்குது. அதிர்வலை எண்கள்னு பேர், ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அப்போ அந்த ஃப்ரீக்வன்சி ஒரு மனுஷனுக்கு கரெக்டாக அந்த 7 சக்கரலையும் அதே அளவில் போயிருந்துச்சுன்னா அவனோட பிரச்சனைகள் மேக்ஸிமம் தவிர்க்கப்படும். அது இன்பேலன்ஸாக இருக்கும்போது பல விஷயங்கள் நடக்கும். எதிர்மறை சிந்தனைகள் வரும்போது பல விஷயம் நடக்க தான் செய்யும். இது எளிமையாக இப்போ நம்மகிட்ட இருக்கிற ஒரு டிவைஸ் மூலிமா கண்டுபிடிக்கலாம். உங்கள் ஆறா வச்சு எந்தெந்த ஆறா உங்களுக்கு இன்பேலன்ஸாக இருக்குது, எவ்வளோ இருக்க வேண்டியது இருக்குது, எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிற கணக்கு இருக்குது. இதில் குறிப்பாக இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லப்போனால், இப்போது நம்ம வச்சுருக்கிற அந்த டிவைஸ் மூலியமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டு விஷயம் பிளாக் மேஜிக்குடைய விஷயங்களை அதை கண்ட்ரோல் பண்ணி எடுக்கிறதுக்கான விஷயங்கள் இதில் உண்டு. அலைகள், இப்போ மந்திர ஒலிகள் இருக்கு இல்லையா, அந்த மந்திர ஒலிகள் தான் நம்ம ஃப்ரீக்வன்சி சொல்கிறோம்.
ஜெபம் பண்றோம். ஒரே மந்திரத்த 10,000 முறை, 1,00,000 முறை உருக்கு அது சொல்லுவோம்ல. குடுக்க என்ன ஆகும்னா, அது வந்து ஒரு சக்தியாக வந்து நிக்கும். அந்த சக்திக்கு பேரு தான் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, ஃப்ரீக்வென்சின்னு சொல்ல வரோம். அப்போ இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு 3 விதமான ஃப்ரீக்வென்சி இருக்கு. அதுதான் பிளாக் மேஜிக், ரிவரி. பிளாக் மேஜிக்ன்றது நம்ம ஆங்கிலத்துல சொல்லக்கூடிய வார்த்தை. தமிழ்ல செய்வினை பாதிப்புன்னு சொல்லுவோம். அப்போ செய்வினை பாதிப்பு ஒரு மனிதருக்கு எப்ப ஏற்படும்? ஒரு சில ஆறாக்கள் அங்க சரியில்லைன்னும்போது செய்வினை அட்டாக் பண்ணாது. ஒண்ணுமே சிம்பிளா சொல்லலாம். நேர்மறை சக்திகள் நமக்கு உடம்புல முழுசா நிறைஞ்சிருக்கும்போது எதிர்மறை சக்திகளுக்கு வேலை கிடையாது. அப்போ இந்த நேர்மறை சக்திகளுக்கான விஷயங்கள் குறையும் போது எதிர்மறை சக்தியுடைய அட்டாக் அதிகமாயிடும். இப்போ நான் என்னுடைய கூற்றுப்பிறகு நான் சொல்ல வர்றது, உங்க சக்கராஸ்ல ஒரு 4 விதமான சக்கரங்கள் இன்பேலன்ஸ் இருக்குன்னா, நிச்சயமாக உங்களுக்கு பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாதிப்பு இருக்குன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா மொத்தம் 7 4 வந்து உங்களுக்கு இன்பேலன்ஸா இருக்கும்போது, அப்ப எது அதிகமா இருக்கும்? இயல்பாகவே நெகட்டிவ் தான். நெகட்டிவ் எனர்ஜி தான் உங்களுக்கு அதிகமா இருக்கும். அதுதான் நம்ம சொல்றோம். ஐயா இந்த டிவைஸ வச்சு உங்களுக்கு இது உங்களுக்கு வந்து பிளாக் மேஜிக் இருக்கான்னு கண்டுபிடிச்சு சொல்லுவோம் அப்படின்னு உறுதியா சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இப்படி அறிவியல் ரீதியா வரும். 4 சக்கரங்கள் உங்களுக்கு இன்பேலன்ஸா இருக்குன்னும்போது, கண்டிப்பாக எதிர்மறை சக்தியுடைய ஆதிக்கம் உங்க உடம்புல அதிகமா இருக்கும். அது மூலியமா நோய் பிரச்சனை இருக்கும், மனக்குழப்பம் இருக்கும், ஒரு சந்தேக புத்தி இருக்கும், எடுத்தெஞ்சு பேச எரிச்சல் வரும், கோபம் வரும், எதையுமே ஒரு நிலையற்ற தன்மை இருக்கும். இவ்வளோ விஷயமும் ஒரு சில சக்கராக்கள் பாதிக்கப்படும்போது வருமானா வரும். அப்போ ஒரு மனிதருக்கு 4 விதமான சக்கரங்கள் பாதிக்கப்படும்போது, பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட நெகட்டிவ் எனர்ஜி அவன் உடம்புல அதிகமாகுதுன்னு அர்த்தம். அப்போ அந்த நெகட்டிவ் எனர்ஜிய குறைக்கக்கூடிய தன்மையுடைய ஃப்ரீக்வென்சி இருக்கு. இப்போ 4444ன்னு ஒரு ஃப்ரீக்வென்சி இருக்கு. வேர்ல்டு லெவல்ல இறங்காது நெட்ல போடுவது தெரியும். அவனுடைய முழு வேலை என்னன்னா, அந்த பிளாக் மேஜிக் அப்படின்ற விஷயத்த ரிமூவ் பண்றது தான் அவனுடைய வேலையே. அப்ப அந்த ஃப்ரீக்வென்சி அவனுக்குள்ள செலுத்தி வரும்போது, கண்டிப்பாக அந்த எதிர்மறை சக்திகள் விலகி, நல்ல சக்திகள் வந்து உட்கார்ந்துரும். இதுதான் நம்ம ஃப்ரீக்வென்சிய சொல்றோம். ஒரு டிவைஸா சொல்றோம். அப்போ இந்த டிவைஸ் ஒட்டுமொத்த ஒரு சில விஷயங்களுக்கு தீர்வாகும்னா, கண்டிப்பா ஆகும். திரும்பவும் சொல்றேன், விதி அப்படின்றது நடந்தே தீரும். கர்மாவ முழுசா யாராலயும் குறைக்க முடியாது. அந்த தன்மைகளை குறைக்கக்கூடிய விஷயமா தான் ஒவ்வொரு விஷயம். பரிகாரங்கள்ன்றது, கோயில் பரிகாரம், எனர்ஜி பரிகாரம், கிறிஸ்டல் பரிகாரம் எல்லாமே என்னன்னா, அந்த தன்மைகளை குறைக்கக்கூடிய விஷயமாக தான் கொண்டு போக முடியும். முழுசா யாராலுமே எந்த விஷயம் செய்ய முடியாதது நிதர்சனமான உண்மை. அந்தந்த சமயத்துக்கு தேவைக்கேற்ப இன்றைய வாழ்வியல்ல நமக்கு தேவையான விஷயங்கள பெறக்கூடியதுக்கு கொஞ்சம் ஒரு சில பரிகாரங்களை பயன்படுத்துறோம். அந்த தன்மையை குறைக்கிறதுக்கு. இப்ப நான் நிச்சயமாக சொல்வேன், இது மூலியமா பிளாக் மேஜிக் கண்டுபிடிக்க முடியுமான்னா, நிச்சயமா கண்டுபிடிக்க முடியும். அதுல எந்த மாற்றம் இல்ல. வாஸ்து பிரச்சனை இன்னொரு முக்கியமான விஷயம் வாஸ்து பிரச்சனை. எங்க நம்ம வச்சிருக்கிற டிவைஸ்ல கண்டிப்பா உங்க வீட்ல எவ்வளவு வாஸ்துனுடைய அளவு இருக்குன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இன்னொரு டிவைஸ் இருக்கு. ரெமெடி டிவைஸ் இருக்கு. அந்த ரெமெடி டிவைஸ் வச்சீங்கன்னா, நீங்க வீட்ட வந்து இடிக்க வேண்டிய அவசியமோ, மாத்தி அமைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா, அங்கேயே அந்த ஃப்ரீக்வென்சி குடுக்குறோம். இப்ப வடமேற்கு சரியில்லைன்னா ஒரு சில பிரச்சனை ஏற்படும். தென்மேற்கு சரியில்லைன்னா ஒரு பிரச்சனை எப்படி கணக்கு இருக்கு இல்லையா? வாஸ்துல. ஓகே. நீங்க இந்த டிவைஸ் வச்சீங்கன்னா, அது எது குறைபாடு உள்ள அதிர்வெண்களோ, அதை இன்கிரீஸ் பண்றதுக்கான ஃப்ரீக்வென்சி போய் குடுக்கும். அப்ப அந்த இன்பேலன்ஸ், பேலன்ஸ் செய்யக்கூடிய விஷயங்கள் நம்மகிட்ட இருக்கிற டிவைஸ் குடுக்குமான்னா குடுக்கும். கிட்டத்தட்ட அந்த டிவைஸ்ல 21 வகையான ஃப்ரீக்வென்சி இருக்கு. சற்று விலை அதிகம் தான். வேற வழி இல்ல. அது எல்லா மக்களுக்கும் தர முடியுமானா கொஞ்சம் சாத்தியம் குறைவு தான். அதுக்கு வேற வேற ஆல்டரேஷன் வச்சிருக்கோம். இப்போ முதல்ல நாங்க என்ன பண்றோம் மக்களுக்குன்னா, ஜாதக ரீதியா எல்லாத்தையும் கனெக்ட் பண்றோம். என்னுடைய புரிதல் எல்லாமே வந்து கிரகங்கள பேஸ் பண்ணி தான் எல்லாமே. அப்போ 7 சக்கரங்களும் 7 நிறங்கள் உண்டு. 7 கிரகங்கள் உண்டு. ஏதோ ஒரு கிரகம் உண்டு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் உங்களையே வந்து உங்க உங்க இப்போ லைவ் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா, இப்பயே நீங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம். இது உங்க டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில் இருந்தா போதும். உங்க லைவ் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா, இப்போ ஆறாவுடைய லெவல் என்ன? உங்க உடம்புல என்னென்ன ஆறா முழுமையான செயல்பாட்டுல இருக்கு? என்ன பெர்சன்டேஜ் இருக்கு? எது இன்பேலன்ஸா இருக்குன்னு காட்டி குடுத்துரும். குறிப்பா நான் திரும்ப சொல்றது பிசிக்கலா வரக்கூடிய விஷயம். இங்க நெறைய மக்களுக்கு என்ன நடக்குதுன்னா, இது வந்து அ ஒரு இது ஆன்மீகம் எப்படி இதுல சம்மந்தப்பட்டு கேட்குறாங்க. நான் இதனுடைய புரிதல் எப்படி பார்த்துக்கிறேன்னா, ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் ஒரு கிரகங்கள் உண்டு. நீங்க சக்கரமா பார்க்குறவங்க இத சக்கரமா பார்க்கலாம். கிரகமா பார்க்குறவங்க கிரகமா பார்க்கலாம். ஆறாவா நினைக்கிறேன், ஆறாம் ஏதோ நினைச்சுக்கங்க. ஆனாலும் அங்க இருக்கிற குறைபாடு எது அப்படின்றது நம்ம டிவைஸ் துல்லியமா காமிச்சிரும். அப்ப அந்த குறைபாடு இருக்கிற விஷயங்களுக்கான பிரச்சனைகளையும் தன்மையும் காமிச்சிரும். இப்போ உங்களுதே லைவா ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்த்துட போறோம். அந்த ரிசல்ட் இப்போ கண்ணுல இப்போ உங்க முன்னாடியே பார்த்துடலாம். பார்க்கலாம் சார். இப்போ உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துடுச்சு. உங்க லைவ் ஃபோட்டோ பார்த்துருக்கோம். இந்த பாருங்க. இதான் ரிப்போர்ட்டு. இப்போ இதில பார்த்தீங்கன்னா, அநாகதம், விசுத்தி, ஆக்ஞியம் 3 விதமான சக்கரங்களுடைய இன்பேலன்ஸ் காமிக்குது உங்க ரிப்போர்ட்ல. ஆமா. சரி என்னென்ன மாரி பிரச்சனைகள் இது இருக்குன்னா, நீங்க ஆக்சுவலா நம்ம யாருமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க ஆன்லைன்ல போய் போட்டு பார்த்தாவே, விசித்தி சக்கரம் குறைபாடா இருந்தா என்னன்னு வந்துரும். பொதுவா சொல்ல வரேன். அ
மூச்சு சம்பந்தமான பிரீத் சம்பந்தமான விஷயங்கள்ல சிறு சிறு சங்கடங்கள் இருக்கும். ஃபர்ஸ்ட் ம். விஷயம். ம். டிப்ரஷன் கண்டிப்பாக இருக்கும். டிப்ரெஷன். கொஞ்சம் தன்னம்பிக்கை குறைவா இருக்கும். அடுத்து ம். எப்படி 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 வாழ போறோம்? நம்ம அடுத்து எப்படி லீட் பண்ண போறோம் லைஃப? ம். 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 எப்படி நம்ம லைஃப்ப வந்து சூஸ் பண்ண போறோம்? அதுக்கான முன்னெடுப்பு சரியா இருக்குமா? இருக்காதா? அப்படின்ற ஒரு விஷயங்கள் உங்களுக்குள்ள மனசுக்குள்ள ஓடுமான்னா, அந்த எண்ணங்கள் ஓடும். ம். ஹீமோகுளோபின் சொல்லக்கூடிய விஷயங்களோட நோய் எதிர்ப்பு தன்மையுடைய விஷயங்கள் சற்று குறைவாக இருக்கிறது. ஆமா. இது இது வந்து சயின்ஸ் இது. இது வந்து நான் யாரும் மறைக்க முடியாது. ம். இந்தந்த சக்கரங்கள் இன்பேலன்ஸா இருக்கும்போது, இது போன்ற குறைபாடுகள், நோய் எதிர்ப்புகள் வருன்றது அறிவியல் பூர்வமான உண்மை. ம். இப்ப நான் அத இப்ப உங்களுக்கு சொல்லியாச்சு. உங்க ரிப்போர்ட் கையில குடுத்துட்டோம். ம். இப்ப என்ன பண்ணுவேன்னா, நான் இத கிரகத்தோட சம்மந்தப்படுத்தி பார்ப்பேன். அடுத்த லெவலுக்கு நான் போறேன். ம். சரி, அநாகதா சக்கரத்துக்குன்னு ஒரு கிரகம் இருக்கும் இல்லையா? ம். அப்ப அநாகதா சக்கரம் பாதிக்கப்படும்போது, உங்க ஜாதக ரீதியா அந்த கிரகமும் பாதிக்கப்பட்டிருக்கும்னு எனக்கு தோணுது. ஓகே. அப்ப நம்ம என்ன பண்றோம்? வாழ்வியலையாக இப்ப பேச்சுக்கு சொல்ல வரேன். ம். இப்ப குரு கிரகம் உங்களுக்கு சரியில்லன்னு வச்சுக்கங்களேன் பேச்சுக்கு. ம். ம். அப்ப அந்த குரு சார்ந்த விஷயத்துல வாழ்வியல் பரிகாரத்த குடுக்க போறோம். 1. அப்ப அந்த குரு விஷயத்துக்கான ஃப்ரீக்வென்சி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஃப்ரீக்வென்சி நம்பர் இருக்கு. ம். ம். அந்த நம்பர்ல இருக்கும்போது அந்த கிரகம் கரெக்ட்டா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அது குறைவாகும்போது தான் பிரச்சனை பண்ணுதுன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணுவேன்? அடுத்து கிறிஸ்டல் பாலா குடுப்போம் சராசரி மக்களுக்கு. ம். அந்த கிறிஸ்டல் பால்ல அந்த ஃப்ரீக்வென்சி இன்ஜெக்ட் பண்ணி குடுக்கும்போது, நீங்க தண்ணீல போட்டு குடிக்க வேண்டியது தான். நோ சைட் எஃபெக்ட். அது அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட தான் எல்லாமே. ம். ம். அப்போ அந்த கிறிஸ்டல் பாலுடைய தண்ணிய நீங்க அடிக்கடிக்கு சாப்பிட்டுனே இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த ஃப்ரீக்வென்சி உங்களுக்கு உள்ள போய் வேலை செஞ்சுன்னே இருக்கும். இப்படி தான் நம்ம பிளாக் மேஜிக் குடுக்குறோம். ஓகே. உங்களுக்கான விஷயங்கள் என்ன? விஷயம். ம். அதுக்கான ஃப்ரீக்வென்சி குடுக்க போறோம். ம். இது நடுத்தர மக்களுக்கான விஷயம். கொஞ்சம் நான் என்னாலுமே எனக்கு பிரச்சனை ஒட்டுமொத்த பிரச்சனை மேக்ஸிமம் தீர்வு வேணும் எனக்கு. இப்பவும் சொல்றேன், எல்லா பிரச்சனையும் முழுமையா தீர்க்க முடியாது. ஓரளவு கண்ட்ரோலா இருந்து லைஃப்ல வாழ முடியுமான்னா, அதுக்கு டிவைஸ் இருக்கு. அது கொஞ்சம் சற்று கடினமா கொஞ்சம் அதிகமான விலை தான். ஆனா லைஃப் லாங் பயன்படுத்தலாம் அந்த டிவைஸ. ஒரு முறை வாங்கிட்டா போதும். அது 21 விதமான ஃப்ரீக்வென்சிய உங்க வீட்டுக்குள்ள ஜெனரேட் பண்ணினே இருக்கும். 11 நிமிஷத்துக்கு ஒரு முறை மாறும். அதுல எல்லா விஷயமும் அடங்கிடும். பிளாக் மேஜிக் விஷயம், கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம். ரொம்ப எளிமையா மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப இந்த வீட்டுக்குள்ள ஒரு 5 பேர் இருக்கிறோம்னா, 5 பேருக்குள்ள வேற வேற கிரகங்கள் வேற வேற தசாபுக்தி வேலை செய்யும். எந்தெந்த அந்த சக்கரானுடைய அளவு கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு அத ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி பார்த்து, அத சரி பண்ணினே இருக்கும். அந்த டிவைஸுடைய வேலை அதுதான். வேற எதுவும் அது தெரியாது. அதுவே ஆட்டோமேட்டிக்கா. அதுவே ஆட்டோமேட்டிக்கா 360 நாள் அந்த டிவைஸ் நீங்க ஓட விட்டுறலாம். அது பாட்டுக்கு ஓடினே இருக்கும். ம். 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 இது ஓரளவுக்கு இது கொஞ்சம் காஸ்ட்லியான விஷயம் தான். அது அது 2வது விஷயம். சரி, இப்ப சராசரி மக்களுக்கு இப்ப நான் உங்களுது பார்த்துட்டேன். இப்ப 3 விதமான சக்கரங்கள் வந்து சக்கரங்கள். உங்களுக்கு அங்க இம்பேலன்ஸ்ன்னு காமிக்கும்போது, ம். உங்களுக்கு என்ன பண்ணும் அந்த 3 விதமான சக்கரங்களோடு சம்பந்தப்பட்ட கிரகத்துடைய வலிமை, அந்த சக்கரத்த அந்த ஃப்ரீக்வென்சி அலைகள ஒரு கிறிஸ்டல் பால்ல போட்டு உங்களுக்கு குடுத்துட்டேன்னா, ம். நீங்க இத பயன்படுத்தினோம்னா, அது இம்பேலன்ஸ் பேலன்ஸ் ஆயிடும். ம். இதுதான் நம்ம என்ன பண்றோம், முதல்ல ஒரு மனிதனுக்கு 6 லெவல்ல முதல்ல செக் பண்றோம். ம். 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 என்னதாம்பா உங்க உடம்புல பிரச்சனை இருக்குது? என்ன நான் பிரச்சனைன்னா உடல் ரீதியான முதல்ல பிரச்சனைய பார்த்துறேன். ஏன்னா, அதுதான் அது காமிக்கும். ம். இது மத்த விஷயத்த காமிக்காது. உங்க உடல்ல இருக்கிற என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத காமிச்சிரும். ம். நம்ப புரிதலுக்கு என்ன பண்றோம், கிரகத்தோட மிங்கிள் பண்ணி பார்த்துக்கிறோம். ஓகே. உங்க ஜாதகத்தையும் பார்த்துடுறோம். இதுல எந்த கிரகம் சரியில்லைன்னு காமிக்குது, இதுல காமிக்குதுன்னு சொல்லிட்டு 2த்தையும் மிங்கிள் பண்ணி தான் சொல்யூஷன் குடுக்குறோம். ம். அப்போ முதல்ல உங்க 6வது அளவீடு என்ன? மனிதனுடைய உடம்புல உங்க உடம்புல இருக்கிற பிரச்சனைகள் என்ன? அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு விஷயத்த குடுக்க போறோம். அத வரக்கூடிய திருவண்ணாமலையில ம். அடுத்த மாசம் ஆகஸ்ட் மாசம் 8ஆம் தேதி இதுக்கான நிகழ்வு வைக்கிறோம். பொதுவாகவே இது வந்து கொஞ்சம் கூடுதலான விலை தான். வெளிய நீங்க உண்மையிலேயே இது ஸ்கேன் ரிப்போர்ட் மாரி தான் அதிகம். அன்னைக்கு சற்று குறைவா குடுக்க போறோம். கண்டிப்பாக உண்டு. ஏன்னா அது வந்து டிவைஸ் அந்த மாரி டிவைஸு. ஆனா கட்டணம் இல்லாம அத தயவு செஞ்சு செய்ய முடியாது. கட்டணத்தோட தான் குடுக்க போறோம். ஆனா குறைஞ்சபட்ச கட்டணமா குடுக்க போறோம். ம். லைவா உங்கள உட்கார வச்சு, உங்க ஃபோட்டோ வச்சு, உங்க டேட் ஆஃப் பர்த் வச்சு, இதே போன்ற ஒரு ரிப்போர்ட்ட அன்னைக்கு அந்த செகண்ட்லயே 10 நிமிஷத்துல கையில குடுக்க போறோம். ம். ஐயா, உங்களுக்கு இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. உடல் ரீதியான உடல் பிரச்சனைகள் இருக்கு. அப்ப நான் அந்த கிரகத்தையும் சேர்த்து, இது இருக்குன்னு சொல்லும்போது, அவங்களுக்கான ரெமெடிய குடுக்க போறோம். வரக்கூடிய ஆகஸ்ட் 8ஆம் தேதி நம்மகிட்ட இருக்க இந்த டிவைஸ வச்சு, உங்க 6வுடைய அளவீடுகளை ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டா கையில குடுக்க போறோம். இது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். ம். வாஸ்துக்கும் புரிஞ்சும். வாஸ்துக்கும் பொருந்தும். பஞ்சபூத தத்துவம் உங்க வீட்ல நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பஞ்சபூத தத்துவத்த பார்க்க முடியும். ம். 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 உங்க வீட்டுக்குள்ள எந்தெந்த ஃப்ரீக்வென்சி எவ்வளோ அளவுல இருக்கு, அதை எப்படி குறைக்கணும்னு சொல்லிட்டு குறைக்கலாமா பண்ண முடியும். இதுல நெறைய விஷயங்கள் உண்டு. நான் சொல்றது மக்களுக்கு சொல்லக்கூடிய எளிமையான விஷயம் என்னன்னா, முதல்ல உங்கள செக் பண்ணிக்கங்க. உங்களுடைய 6வது லெவல் கிரகத்தினுடைய லெவல தெரிஞ்சுக்கலாம். கிரகம்ன்றது இதுல வராது. திரும்பவும் சொல்றேன். கிரகத்துக்கு சம்மந்தம் இல்ல. அந்த ஃப்ரீக்வென்சி வேற. கிரகத்துடைய ஃப்ரீக்வென்சி வேற. 6 ஃப்ரீக்வென்சின்றது வேற. 2த்தையும் தனித்தனியா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த 6 இருக்கிற விஷயத்த நான் வந்து ஜாதக ரீதியா கனெக்ட் பண்ணுவேன். ம். அது என்னுடைய தனிப்பட்ட முயற்சி. ஜாதக ரீதியா நான் கனெக்ட் பண்ணி, அதுக்கான சொல்யூஷன அப்ப அந்த கிரகத்துக்கான ஃப்ரீக்வென்சி, இந்த 6க்கான ஃப்ரீக்வென்சி 2 ஃப்ரீக்வென்சியும் அத போட்டு சேர்த்து, அந்த கிறிஸ்டல் பால் மூலியமாகவோ, அல்லது ஒரு டிவைஸ் மூலியமாகவோ குடுக்க முடியுமான்னா முடியும். இது முழுக்க முழுக்க அறிவியலும், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனா நம்ம மக்கள் உடனே என்ன பண்ணுவாங்க, இது எப்படி கிரகத்தோட தொடர்பு படுத்தலாம்னு ம். சொல்லுவாங்க. நீங்க கிரகத்த தனியா விட்டுருங்க. தனியா விட்டு.
நான் சொல்றது முழுக்க முழுக்க உங்க ஆறா. உங்க சர்க்கரையுடைய அளவீடு குறையும் போது பாதிப்புகள் ஏற்படும். அப்போ இது நம்ம ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டா குடுக்க போறோம். ஐயா இந்தந்த கிரகங்கள் உங்களுக்குலாம் இந்தந்த இப்படி ஆறாலாம் உங்களுக்கு இன்பேலன்ஸா இருக்கு. அப்ப பேலன்ஸ் பண்றதுக்கான கிறிஸ்டல் பால் இருக்கு. ம், உணவியல் பழக்கவழக்கம் இருக்கு. ம். ஆன்மீக பரிகாரங்களுக்கு இத செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஆன் த ஸ்பாட் குடுக்க போறோம். அப்ப இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையுடைய தன்மையே உங்களுக்கு முழுமையாக இந்த டிவைஸ் காமிக்குமானா காமிக்கும். நீங்க சொல்ல வேண்டிய விஷயமே இல்ல. உங்க டேட் ஆஃப் பர்த் உங்க லைவ் போட்டோ குடுத்தீங்கன்னா, 10 நிமிஷத்துல குடுத்துற போறோம். கண்டிப்பாக முன்பதிவு அவசியம். இலவசமாக இத தயவு செஞ்சு செய்ய முடியாது. நாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒர்த்தான ஒரு விஷயம். ஆனா யாரும் இலவசமா தயவு செஞ்சு கேட்காதீங்க. இலவசம் எதுலயுமே இருக்கக்கூடாது. அதோடைய அது ஒரு முன்னுதாரணமா இருக்கக்கூடாது. ஒரு சில விஷயம் தான் இலவசம் குடுக்க முடியும். இது போன்ற விஷயத்த இலவசமா தர முடியாது. குறைஞ்சபட்சம் ஒரு தட்சணைய கண்டிப்பா வாங்குவோம். அதுல மாற்று கருத்து கிடையாது. வரக்கூடிய ஆகஸ்ட் மாசம் 8ஆம் தேதி எப்படி ஒரு முழு உடல் பரிசோதனை நம்ம எடுப்போமோ, மெடிக்கல் ரிப்போர்ட் எடுப்போமோ, அந்த மாரி உங்க ஆறாவுடைய முழு அளவீடுகளை பார்த்து, உங்க ஃபோட்டோ, டேட் ஆஃப் பர்த் வாங்கி ஆன் த ஸ்பாட்ல குடுக்க போறோம். கண்டிப்பாக நேர்ல வரணும். நேர்ல வரவங்களுக்கு மட்டும் தான் அந்த கன்செஷனா குடுக்க முடியும். ஆனா, நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும், உங்க டேட் ஆஃப் பர்த் டீட்டெயிலு உங்க ஃபோட்டோ போட்டோ இருந்துச்சுன்னா, ம், வித்தின் 20 நிமிஷத்துல உங்களுக்கு நான் ரிப்போர்ட் எடுத்து அனுப்பிச்சுருவோம். இதுதான் உங்க பிரச்சனை. எங்க இருந்தா இருங்க. அத பத்தி இல்ல. பட் அவங்களுக்கு கட்டணம் வேண்டது வேறு. ம், ம், இது ஒரு சலுகை ரீதியாக சரி மக்களுக்கு ஒரு அவேர்னஸ உண்டு பண்ணணும். இப்படியும் ஒரு விஷயம் இருக்குது. ம். இது தெரிஞ்சுக்கோங்க. எதுக்காக இந்த விஷயத்த நம்ம முன்னெடுக்கிறோம் அப்படின்னா, நெறைய பேர் எம்.என்.சி கம்பெனில ஒர்க் பண்றாங்க. வெளிநாட்டுல வேலை செய்றாங்க. இங்க உள்ளூர்ல இருக்கிற கம்பெனி எம்.என்.சி ஒர்க் பண்றவங்களே கோயிலுக்கு போ முடியல. ம், ம். ஒர்க் பிரஷர் அதிகமா இருக்கு. அவனுக்கு எண்ணங்கள் இருக்குது. கோயிலுக்கு போய் போயிட்டு சாமி கும்பிடணும் வரணும். இருக்குது. பரிகாரம் செய்ய முடியல. அவனோட சூழ்நிலை அப்படி. குடும்ப சூழ்நிலைக்கு தானே போய் உழைக்கிறான் ஒவ்வொருத்தனும். அப்போ அது போன்ற மக்களுக்கு எதை எளிமையா கொடுக்க முடியும்னு சொல்லி பார்க்கும்போது தான், இந்த விஷயம் கிடைக்கும்போது தான் நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்து தான், அப்போ முதல்ல செக் பண்ணிடுவோம். உடல் ரீதியான என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு, கிரக ரீதியான பிரச்சனை செக் பண்ணிட்டு, அவனுக்கு இந்த கிறிஸ்டல் பாலா குடுப்போம். ம். வாழ்வியல் பரிகாரத்த குடுப்போம்னு முன்னெடுப்புன்ற விஷயம் தான் இந்த விஷயம். 21 திரும்பவும் சொல்றேன். இந்த டிவைஸ்ல 21 வகையான ஃப்ரீக்வென்சி இருக்கு. இதுல ஒட்டுமொத்தமா நீங்க ஆன்லைன்ல போய் பார்த்துக்கலாம். 4444ன்னா என்ன விஷயம்? 1111ன்னா என்ன விஷயம்? 8888ன்னா என்ன விஷயம்? இன்னும் குடுக்கும்னு சொல்லிட்டு இது பிரபஞ்ச ரூல். இத மாத்த முடியாது யாரும். உலகத்துக்கு ஒரே ஃப்ரீக்வென்சி தான். நீங்க ருவாண்டா நாட்டுல போட்டு 4444 ஃப்ரீக்வென்சி போட்டாலும் அதான் வேலை செய்ய போகுது. நீங்க தமிழ்நாட்டுல உட்கார்ந்து போட்டாலும் அதான் வேலை செய்ய போகுது. ம். ஃப்ரீக்வென்சி பொறுத்தவரைக்கும் மாற்றம் கிடையாது. நான் அத வேற வகையில இத ஆன்மீக ரீதியில கனெக்ட் பண்ணி ஓகே. இந்த விஷயத்த குடுத்துருக்காங்கன்னு சொல்லும்போது, இத நான் ஆன்மீகத்தோட கனெக்ட் பண்ணி, அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் குடுக்க போறேன். திரும்பவும் சொல்றேன், இந்த ஒரு டிவைஸ் உங்க வீட்ல வச்சீங்கன்னா, நிச்சயமா வாஸ்து பிரச்சனை டோட்டலா இருக்காது. ஏன்னா, அத கண்கூடா நெறைய இடத்துல பார்த்துருக்கேன். அவ்ளோ அற்புதமா வேலை செய்யுது. ஏன்னா, அந்த டிவைஸ் ஒண்ணு போதும். எதுவும் ஆல்டர் பண்ண வேண்டிய விஷயம் இல்ல. ம், இப்போ ம். ஒரு சில பில்டிங்க நெறைய பேர் கட்டிட்டு வாஸ்து சரியில்லன்னு சொல்லிட்டு இடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அது தப்பு சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஏதாவது ரெமெடி கிடைக்கும்னு நெனைக்கிறாங்க. அவங்களுக்கு பெரிய வரப்பிரசாதம் இது. ம். அதே மாரி நான் ஒர்க் பிளேஸ்ல இருக்கிறேன். ஒரு 10 பேர் இங்க வேலை செய்றோம். பீஸ்ஃபுல்லா இருக்கணும். வேற எதுவும் தேவையில்ல. இந்த டிவைஸ் வாங்கி வச்சுட்டீங்கன்னா, 365 நாளும் டிவைஸ் ஓடின்னு இருக்கும். அப்ப எல்லாருடைய மனநிலையும் அங்க சகஜமாக அந்த அந்த கரெக்ட்டான ஃப்ரீக்வென்சி லெவல்ல இது கொண்டு போய் சேர்த்துனே இருக்கும். அதனுடைய வேலையே நீங்க இந்த கேட்டுக்குள்ள சரி. என்டர் ஆகுற மாரி வந்துட்டீங்கன்னா, அத்தினி இத்தினி ஸ்கொயர் ஃபீட் லெவல்ல அது வேலை செய்யணும் இருக்குது அந்த டிவைஸுக்கு. அது உள்ள இருக்க எல்லாருக்கும் அந்த மனநிலையை கொண்டு வந்துனே இருக்கும். ம், அப்ப ம். நம்ம ஒரு ஃபேமிலிக்காக குடுத்துரும்போது என்ன நடக்குதுன்னா, குடும்பத்துக்கே குடும்பத்துக்கு அது எந்த விஷயம் இருந்தாலும் அது இன்பேலன்ஸ் இருக்கிற விஷயத்த பேலன்ஸ் பண்ணிடும்மா. பேலன்ஸ். இவ்வளவுதான் அதுக்கு புரிஞ்சுக்குது. எந்த உங்களுக்கு சர்க்கரை சரியில்லன்னு அது ஃபீல் பண்ணுதோ, அத சரிப்படுறதுக்கான ஃப்ரீக்வென்சி அது உங்களுக்கு 11 நிமிஷத்துக்கு ஒரு குடுத்துன்னே இருக்கும். மந்திர ஒலி மாரி. ம். கன்டினியூவா சாண்டிங் வீட்ல நடந்தா என்ன இருக்கும்? பண்ணிக்கிட்டே இருக்கும். நல்ல வைப்ரேஷன் நல்ல கிடைக்கும்ல. விஷயங்கள். இதே விஷயம் தான். இது அறிவியல் பூர்வமாக அந்த ஃப்ரீக்வென்சிய சேர்த்து ஒரு டிவைஸா குடுத்துருக்காங்க. அப்ப இந்த டிவைஸ்ல 3 விதமான டிவைஸ் இருக்கு. எக்கனாமிக்கலா ஒரு சில நம்ம மக்கள் வாங்குற மாரி இருக்கு. மேல்தட்டு மக்கள் வாங்குற மாரி இருக்கு. எல்லா தரப்பு மக்களும் பயன்படுத்தக்கூடிய விஷயத்துல தான் அந்த டிவைஸ் உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால மக்கள் இத தயவு செஞ்சு பயன்படுத்திக்கணும். கண்டிப்பாக நேர்ல வரவங்களுக்கு மட்டும் தான் ஒரு சில சலுகைய குடுக்க சலுகைகள். முடியும். ம். மத்தபடி உலகத்துல நீங்க எந்த மூலையில இருந்தாலும், இந்த ஆறா சக்கரனுடைய அளவீடுகள தாராளமா தெரிஞ்சுக்க முடியும். ஆறா அளவீடு அப்படிங்கிற பட்சத்துல எல்லாருக்கும் புதுசா இருக்கேன்னு எங்களுக்கே ஒரு கருத்து இருந்தது. எனக்கா இருக்கட்டும், கேமராமேனுக்கும் ஒருத்தருக்கு பார்த்தோம். லைவ் ஃபோட்டோ அத வச்சு நம்ம அவனுடைய ஆறாவ ஸ்கேன் பண்ண போறோம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆறாவ ஸ்கேன் பண்ற விஷயங்கள் நெறைய இப்ப டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அதுல மாறுபட்ட கருத்து கிடையாது. இப்போ இவர் உடம்புல எந்தெந்த ஆறாவுடைய நிலைமை எந்த மாரி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்ப கண்டுபிடிச்சு அதுக்கான ரெமெடிஸ் நெறைய வகைகள் இருக்கு குடுக்கலாம். பட் இருந்தாலும் இப்ப நம்ம லைவா பார்க்க போறோம். ஆ இப்போ இவருடைய 6 லெவல்ல அது ஸ்கேன் பண்ணுது கம்ப்ளீட்டா. இதெல்லாம் இன்பேலன்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டாவே குடுத்துரும். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ரிப்போர்ட்டா வச்சு அவருக்கு ரெமெடியான ஒரு கிறிஸ்டல் பால் குடுக்கலாம். இல்ல வேற ஃப்ரீக்வென்சி அதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. வாழ்வியல் ரீதியான பரிகாரம் குடுக்கலாம். கிரக ரீதியான பரிகாரம் குடுக்கலாம். அனைத்துமே செய்ய முடியும். ஆனா கண்டுபிடிக்கிறதுக்கான விஷயம் தான் நம்ம இத முழுமையா செயல்படுத்த போறோம். ஒரு மனிதனுக்கு தற்போதைய சூழ்நிலையில அவனுக்கு நோய்க்கான வாய்ப்பு இருக்கா? பொருளாதார சிக்கல் இருக்கா? என்ன விஷயம் இருக்குன்னு இன்பேலன்ஸா இருக்கக்கூடிய ஆறாவே அது துல்லியமா கணக்கு போட்டு காமிச்சிரும்.
ஒரு ரிப்போர்ட்டாகவே கையில் கொடுத்துடலாம். இது வழக்கத்தில் நிறைய சென்டர்ஸ் இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்லலை. நம்ம இது வந்து நம்ம அஸ்ட்ராலஜியோட மிங்கிள் பண்ணுறோம். இது கிரக ரீதியான தொடர்புகளை ஏற்படுத்தி அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கறதுக்கான ஒரு புதிய முயற்சி தான் இந்த முயற்சி. ஏற்கனவே வந்து மக்களுக்கு ஆறா லெவலை பற்றி எல்லாருக்குமே தெரியும், தெரியாதவங்களாம் யாரும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அன்பருக்கு 3 விதமான ஆறாக்களுடைய விஷயங்கள் குறைவாக இருக்கிறது. 3 விதமான ஆறாக்கள் குறைவாக இருக்கும்போது அந்த ஒவ்வொரு ஆறாக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் உண்டு. நன்மை எது, எது குறைவாக இருந்தால் என்னென்ன நடக்கும்னு நீங்கள் ஆன்லைனில் போய் சர்ச் பண்ணி பார்த்தாவே தெரியும். இப்போ இது ரிப்போர்ட்டாகவே நம்ம கையில் கொடுத்துடலாம். துல்லியமா அவர் இருந்திருந்தது. ஏன்னா இது இருக்கா, அப்ப இந்த பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். இத கொஞ்சம் படுத்திக்கிட்டோம்னா நம்மளோட வாழ்க்கையில இன்னும் ஒரு பெரிய மேம்பாடு அப்படிங்கிறது. எங்கனால முடிஞ்சா நாங்களும் திருவண்ணாமலைக்கு வருவோம் அப்படின்னு நினைக்கிறேன் சார். கண்டிப்பாக வாங்கி பண்ணி ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நீ கயிறு கட்டிருக்கீங்க, ஆ. அது நம்பிக்கை சார்ந்த விஷயம். கட்டுறீங்களா இல்லையா? ஆ, ஆ. இப்போ அதுலேருந்து என்ன வரும்னு எடுக்கிறீங்க? நல்லது நடக்கும். மந்திர ஒலிகளை அவங்க ஆ. ஜெபிச்சு கொடுத்துருப்பாங்க. ஆமா, ஆமா, ஆமா. அப்போ அந்த உடல் ரீதியாக நம்ம சேரும்போது அந்த அதிர்வலிகள் தான் நம்ம வேலை செய்ய போகுது. இதுதானே கான்செப்ட். ம், ம், ம். இப்போ ஒரு பொட்டு வைக்கிறோம், அதுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் சில இருக்கும். விஷயம். அந்த ஃப்ரீக்வன்சி வேலை செய்ய போகுது. ருத்ராட்சம் போடுறோம், அந்த ஃப்ரீக்வன்சி வேலை செய்ய போகுது. வீட்டில் முன்னாடி சக்கரங்களை மாட்டி வைக்கிறோம், அந்த ஃப்ரீக்வன்சி வேலை செய்ய போகுது. இப்படி நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயத்துலையுமே இந்த பிரபஞ்ச பேராட்டம் நிறைஞ்சிருக்கு. ம். அந்த பிரபஞ்ச பேராட்டில் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது, ரெண்டுமே வந்து பிரபஞ்சத்தில் உண்டு. அப்போ அந்த நல்ல ஃப்ரீக்வன்சி எதெல்லாம் நம்மளுக்கு ஆக்டிவேஷன் பண்ணக்கூடிய விஷயம் தான் இந்த டிவைஸில் இருக்குது. அப்போது ஒட்டுமொத்தமாக அந்த எதிர்மறை சக்திகளை வெளியேற்றக்கூடிய விஷயங்களை அது முதல்ல பண்ணோம். நேர்மறை சக்திக்கான ஃப்ரீக்வன்சி எப்பவுமே நம்ம பாடி லெவலில் கரெக்டாக கண்டினியூவாக மெயின்டைன் பண்ணே இருக்கும். மெயின்டைன் பண்ணுறது மட்டும்தான் என்னோட வேலை, வேறு எந்த வேலையுமே கிடையாது. நம்ம இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி போனால் ரொம்ப கஷ்டப்பட்டு மந்திரங்கள் பண்ணி நிறைய விஷயத்தை பண்ணியிருந்தோம். இப்போ ரொம்ப எளிமையாக அந்த மந்திர ஒலிகளே அதிர்வலைகளையாக மாற்றி இப்போ டிவைஸ் வரைக்கும் வந்துடுச்சு. இது வந்து கால மாற்றம், பரிமாண வளர்ச்சி. ஆனால் 2 ஒன்று தான். இதுக்கும் பேஸ்டான ஜாதகம் தான், கிரகங்கள் தான். ம். இங்கே கிரகங்கள் இல்லாமல் நீங்கள் சுற்றி முற்றி எதுவுமே எங்கே போனாலும் கிடையாது. எதுவும் கிடையாது. தனிப்பட்ட மனித வாழ்க்கையில் அது கொடுக்குறோம். பிரபஞ்ச பேராற்றலில் உங்கள் உடம்புக்குள்ள அந்த பிரபஞ்ச பேராற்றல் எவ்வளோ இருக்குது, எது எதெல்லாம் குறைஞ்சிருக்கு, அதை நான் கிரகத்தோடு சம்பந்தப்படுத்தி கொடுக்க போகிறோமே தவிர்த்து புதுசாக ஒன்றும் இல்லை. கேட்கும்போது தான் அது டிவைஸு, அதிர்வெண்ணு, ஜிகாபைட்ஸு அப்படின்னு சொன்ன புரியாத மாதிரி இருக்குமே தவிர்த்து ஒண்ணுதான். எல்லாமே அந்த காலத்துல பயன்படுத்த அதே விஷயம் தான். இப்போ நவீன யுகமாக நம்ம மாத்தி. மொபைல் வரும்போது யாராவது பார்த்தோமா, டெலிஃபோன் எடுத்து டயல் பண்ணி பார்த்து காலத்து இப்போ வந்து முன்ன அந்த காலத்தில் சொல்லுவாங்கல்ல, ஜி பூம்பா, மாய கண்ணாடி, நீ எங்கே இருக்கிற காமின்னு சொல்லிட்டு அந்த காலத்து விக்ரமாதித்த படத்தில் காமிப்பாங்க. இன்னைக்கு நான் லைவில் எல்லாத்தையும் பார்த்துருக்கோமா இல்லையா? ஆமா சார். நடக்காத விஷயம் ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே நடந்த விஷயம் தான் நம்ம புதுசாக தெரியுமே தவிர்த்து எல்லாமே ஒன்று தான்றதை முதல்ல உணரணும். திரும்பவும் சொல்கிறேன், கர்மாவை யாரும் முழுமையாக விளக்க முடியாது. இப்போ இந்த முயற்சிகள் எல்லாமே அவனுடைய அளவீடுகளை குறித்து வாழ்வதற்கான விஷயங்கள் மட்டுமே தவிர்த்து, இது ஒன்று இருந்தாவே ஏதோ ஒரு பொருள் இருந்தாவே எல்லா பிரச்சனையும் மாறுமான்னா கிடையாது. இன்றைய வாழ்வியலில் எனக்கு இருக்கிற பிரச்சனையுடைய தன்மையை குறைச்சி நான் நல்லபடியாக வாழறதுக்கான வழிமுறைகளை கொடுக்குமானா கொடுக்கும். அது நிறைய வழிமுறை இருக்குது. அதில் முக்கியமாக ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய வழிமுறை தான் ஆன் த ஸ்பாட்டு கையில் ரிப்போர்ட்டு கொடுத்து, ஐயா இதெல்லாம் உங்களுக்கு இஷ்யூ இருக்குது, இதை சரி பண்ணிங்க, உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராமாக வச்சுருக்கோம். தயவு செஞ்சு வாங்க, முன்பதிவு பண்ணிங்க. மிக குறைந்த கட்டணம் தான். பட் வெளிநாட்டில் எங்கே இருந்தாலும் அது வேறு கட்டணம். உள்நாட்டு மக்கள் ஆகஸ்ட் 8ஆம் தேதி திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டை கையில் கொடுத்துட்றோம். இதுதான் இந்த விஷயங்கள். கண்டிப்பா நிறைய பயனுள்ள தகவல்களை பேசியிருந்தீங்க. மிக்க நன்றி சார். நன்றிம்மா, நன்றி.